வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, செருபாபேலை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். செருபாபேலே, நீ என் ஊழியக்காரன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இந்த 2 வாக்குத்தத்தங்களும் எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு செருபாபேல். கர்த்தர் உங்களை தம்முடைய ஊழியக்காரனாய், தம்முடைய ஊழியக்காரியாய் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய திட்டத்தை பூமியிலே நிறைவேற்ற தேவன் மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அநேக உலக வேலைகளுக்கு பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு சிலர் மாத்திரமே முன்வருகிறார்கள். அதிலே செருபாபேல் ஒருவன். தேவன் உங்களை ஒரு செருபாபேலை போல இன்றைக்கு அழைக்கிறார். நீ என் ஊழியக்காரன், நீ என் ஊழியக்காரி என்று தேவன் உங்களை அன்போடு கூட ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உங்கள் மேல் தம்முடைய கரத்தை இன்றைக்கு வைக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன்வாருங்கள். அது ஒரு மகிமையான வேலை, ராஜரீகமான ஒரு காரியம். இந்த உலகம் உங்களை எப்படி அழைத்தாலும் தேவன் உங்களை தம்முடைய ஊழியக்காரன் என்று அழைப்பதிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் காணப்படுகிறது. செருபாபேலின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் உங்கள் மேல் காணப்படுவதாக. தம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனை, ஊழியக்காரியை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். முத்திரை மோதிரம் ஒரு அதிகாரத்துக்கு அடையாளம். முத்திரை மோதிரம் இருந்தால்தான் அந்த அதிகாரம் வெளியரங்கமாகும், செல்லுபடியாகும், கிரியை செய்யும். கர்த்தர் உங்களுக்கும் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதிகளின் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால்தான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அநேக பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். இயேசுவும் தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது வியாதியஸ்தர்கள் மேல் சுகமளிக்கக்கூடிய வல்லமை வெளிப்படும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, புறப்பட்டு போங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். எல்லாவற்றிற்கும் மேலாக யோவான் 1:12 படி அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, முத்திரை மோதிரம் அதிகாரத்துக்கு அடையாளம். நமக்கு பல அதிகாரங்கள் இருக்கிறது. பிசாசுகளின் மேல் அதிகாரம், வியாதிகளின் மேல் அதிகாரம். அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் எவ்வளவு பெரிய மகிமை நிறைந்த ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு இந்த முத்திரை மோதிரத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் தெரியுமா? அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுக்கு. ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்கள். உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உங்கள் முழு பலத்தோடு செய்யுங்கள். சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். முடியாது என்று காலத்தை தட்டி கழிக்க வேண்டாம். வீணான காரியங்களுக்குள்ளாக சென்று உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். காலம் பொன் போன்றது என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன், ஊழியக்காரி என்கிற அபிஷேகத்தோடு கூட இந்த பூமியிலே உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். தேவன் உங்களை முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவார். அநேக ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக நிலைநிறுத்துவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் யாவரும் கர்த்தருடைய ஊழியத்திலே எழும்புங்கள், வளருங்கள். God bless you. Amen. Amen.